திமுக கூட்டணிக்கு எதிரான கட்சிகள் களம் இறங்குதுன்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு களம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இப்படி இருக்கு. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி, இந்த பக்கம் விஜய், சீமான் அப்படின்ட்டு. இதை எதிர்கொள்வதற்கு திமுக என்ன மாதிரியான வியூகங்களோட இருக்கு? வியூகம் எங்க தலைவர் தான் வியூகம் வளர்த்து எப்பயோ எல்லாம் முடிச்சிட்டாரு எங்க தலைவர். இப்ப நாங்க மக்களை தானே சந்திச்சுட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் மக்கள்கிட்டயே போக முடியாது. அவங்கெல்லாம் மக்கள், நாங்க போய் மக்களை தானா சந்திக்கிறோம். மக்கள் எங்களை வந்து அன்போடு எல்லா இடத்துலயும் அரவணைக்கிறாங்க. தலைவர் ஏற்கனவே அதுக்கான வியூகம்லாம் வகுத்து இப்ப நாங்க அதனால தான் இப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் அதனால்தான் எவ்வளவு திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, நான் முதல்வராக இருந்தாலும் சரி, பல திட்டங்கள் இது போல செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தினமும் ஒரு திட்டம் வந்து தமிழக அரசால் தொடங்கப்பட்டு வெறும் பேர் வைக்கிறதோட இல்லை, ஒன்றிய அரசாங்கம் மாதிரி வெறும் பேர் மட்டும் வச்சுட்டு அந்த பேர் கூட வாயில் நுழையாது, நமக்கு என்னன்னு கூட புரியாது, அதுக்கு நிதியும் ஒதுக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு தலைவர் எங்க முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள்லாம் மிக சிறப்பான திட்டங்கள், நேரடியாக மக்களை சென்றடைகிற திட்டங்கள். அதனால்தான் அவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு. அதனால்தான் நான் நிமித்தி சொல்றேன், 200 தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். பொதுவா இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து நிறைய சீட்டு கேட்கிறதா ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் வந்து திருமாவளவன், மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து வந்து இரட்டை இலக்க எண்கள் வந்து சீட்டு வந்து கேட்கணும் அப்படின்ற இது பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்கள் கூட இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகளாக ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை பத்தி விமர்சனம் பண்றது வந்து தொடர்ந்து இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் எடப்பாடி வந்து எங்க கூட்டணி உடைக்கிறது இல்லை, அவர் கட்சியை ஃபர்ஸ்ட் காப்பாத்தி சொன்னோம். அவரை பாவம், அவர் கூட்டணியை காப்பாத்துறது வேற, அவர் கட்சியவே அவரால் காப்பாற்ற முடியல. இப்ப அதிமுக எத்தனை அதிமுக இருக்குன்னு யாரை உங்களால நீங்க கவுண்ட் பண்ண முடியும்? உங்களால கவுண்ட் பண்ண முடியும்? யாராலுமே கவுண்ட் பண்ண முடியாது. இப்ப அதிமுக எத்தனை இருக்குன்னு. இதுக்கு முன்னாடியாவது வந்து ஜே ஏதோ 2 இருந்துச்சு, அப்புறம் ஏதோ அப்படி இப்படி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கவுண்ட் பண்ண பார்த்தா கூட ஓபிஎஸ், டிடிவி, இபிஎஸ், சசிகலா, இப்போ புதுசா செங்கோட்டையன், அப்புறம் அந்த ஜெயலலிதாவோட வளர்ப்பு இது இந்த பொண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, தீபக். அவங்க இன்னும் எலெக்ஷன் முடிவுல இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. ஜெயக்குமார் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் திருப்பி புதுசா வந்தாலும் ஏதாவது வருவார்னு நினைக்கிறேன். சிவி சண்முகம் ஏதாவது புதுசா வருவாரான்னு தெரியல. இப்படிலாம் இன்னும் எத்தனை போகணும் யாருக்கும் தெரியாது. அவர் கட்சியவே அவரால் காப்பாற்றிக்க முடியல. இதுல வந்து எங்க கூட்டணி உடைக்கிறதுலாம் நடக்காத காரியம். ஏனென்றால் இது கொள்கை கூட்டணி. 2018 இந்த கூட்டணி அமைச்சு இது வரைக்கும் எத்தனை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம், எத்தனை கட்சிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தளபதி, தமிழ்நாட்டு முதலமைச்சரால் அவர்களால் சாத்தியமானது. அது அவர்களுக்கும் தெரியும். ஒருவேளை இப்போ அந்த பிரச்சனை காரணமா தான் இப்போ வந்து அன்வர் ராஜா, மருதழகராஜ் இவங்க எல்லாம் வந்து திமுகவில் இணையிறது வாடிக்கையா இருக்கா? நான் தான் சொல்றேன், என்ன மக்கள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அரசியல்வாதிகளும் இப்பயே சரி இந்த பக்கம் போயிடலாம், எப்படி இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் கடைசி வரைக்கும் நடக்க போகுதுன்றதுனால அவங்களும் இப்பயே வந்து சேர்றாங்க நிறைய பேர். அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியமாகுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க நம்புறீங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் அது டெல்லியில தான், அவங்க கிட்ட தான் கேட்கணும், அமித்ஷா கிட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வியை. ஏன்னா அவர் தானே அதிமுக, அகில இந்திய அதிமுகவோட பொதுச் செயலாளர் இப்ப அமித்ஷா தான் இல்லையா? அதனாலதான் எம்ஜிஆர் முதலே அதுக்கு வந்து மாத்தி வச்சுட்டாரு போல, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். அதனாலதான் தொடர்ந்து வந்து அவங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்களா? ஆமா. அது எந்த மாதிரியான கூட்டணியை நீங்க பாக்குறீங்க? பொருந்தாத கூட்டணி. மக்களே ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல. 2019 மறுநடி கொடுத்தாங்க, 2021 மறுநடி கொடுத்தாங்க, அப்புறம் 2024 2 பேரும் அப்படியே சும்மா வேஷம் போட்டாங்க தனியா நிக்கிற மாதிரி, அதுக்கும் மறுநடி கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்க கூட்டணியா சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியா வந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னொரு பக்கம் தாவேகா, தமிழக வெற்றி கழகம் வந்து தொடர்ந்து வந்து திமுகவுடைய பிரதான எதிரி நாங்க தான், எங்களுடைய களம் தான் இன்னைக்கு வந்து பெருசா இருக்கு, 2026 அப்படிங்கிறது வந்து திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு குடும்ப அரசியல் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அவருடைய விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரை பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு இன்னும் அவர் பெரிய இதுவா ஆகலன்னு நினைக்கிற அரசியல் தான். அவர் ஒரு சினிமா நடிகர் தான். அவர் வந்து எப்படி வந்தார் சினிமால? அவங்க அப்பா டைரக்டரா இருந்தாரு. ஒரு 10 படத்தை அவங்க அப்பாவே டைரக்ட் பண்ணாரு. அதெல்லாம் எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தாரு எல்லாம் தெரியும். இப்ப எந்த படம் ஓடலன்னு எல்லாம் தெரியும். எதனால அவர் வந்து இப்ப அரசியலுக்கு வந்து அவர் யார் பின்னாடி வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பாரதிய ஜனதாவின் பி டீம் தான் விஜய். சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 100% வந்து கொண்டிருக்கும் என்றால் அதெல்லாம் எப்படியாவது முயற்சி செய்து ஏதாவது அதுல கொஞ்சம் ஒரு 5% 10% பிரிக்க வைக்கலாமான்னு பார்க்கறதுக்காக இந்த ப்ராஜெக்ட். இப்போ இந்த சினிமா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தானே அவர் ஒரு படம் நடிக்கிறார்ல, அது மாதிரி இப்போ இந்த ஒரு எலெக்ஷன் வரதுனால ஒரு வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் அவர் கமிட் ஆயிருக்காரு.
முடிஞ்ச உடனே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் திருப்பி சினிமாவுக்கு போயிடுவார். ஆனா பாஜகவை எதிர்த்து தொடர்ந்து அவர் பேசிட்டே இருக்காரு. எந்த இதுல பேசினாருன்னு சொல்லுங்க நீங்க. இதை இப்ப திருவாரூர்ல பேசியிருக்காரு. பாரதிய ஜனதா அவர் எங்கேயாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது பேசியிருக்காரான்னு காமிங்க. பிரதமர் அவர்களே அப்படிங்கிறாரு, மோடிஜி அப்படிங்கிறாரு. தொடர்ந்து வந்து இந்த திட்டங்கள் இப்படி இருக்கு, சிறுபான்மைக்கு எதிராக நீங்க வந்து இது பண்றீங்க. அதுதான் நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, சிறுபான்மையின் ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர்றதை தடுக்கிறதுக்காக இது ஒரு சின்ன ஒரு ஜிமிக் காமிச்சிட்டு. பொதுவா இளைஞர் சக்தி விஜய் கிட்ட இருக்கா? அதை வந்து அவர் பயன்படுத்த தவறுகிறாரா, அல்லது அப்படியான ஒரு தோற்றம் வந்து இங்க கட்டமைக்கப்பட்டிருக்க தோட்டம் தான். இதுல வேற எந்த இதுவும் கிடையாது. ஒன்லி மீடியா ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பாரதிய ஜனதா அரசாங்கம் எல்லாம் மீடியாவை கையில் வச்சுக்கனால அவங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மீடியா மட்டும்தான். அந்த வேன் முன்னாடி ஒரு 500 பேர், அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் அந்த 500 பேர் நடந்து போய் ஒரு கூட்டம் இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தெல்லாம் நாங்கள் வந்து இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிருந்த திராவிட முன்னேற்ற